ஓம் சாந்தி. மார்ச் 10, 2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஷரீர உணர்வே மிகப்பெரிய நோயாகும். இந்த நோயினாலேயே வீழ்ச்சி ஏற்பட்டது. ஆகவே இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எப்பொழுது உங்களுடைய கர்மாதீத் நிலையை அடைவீர்கள்? பதில்: உங்களுடைய கர்ம வேதனையை யோக சக்தியினால் வெற்றி கொள்கின்ற போதும், முழுமையாக ஆத்ம உணர்வு உடையவராகும் போதும் ஆகும். இந்த ஷரீர உணர்வு என்னும் நோய் மிகப்பெரிய நோயாகும். இந்நோயின் மூலமாகவே உலகம் தூய்மையற்றதாகிவிட்டது. ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுங்கள். நீங்கள் சந்தோஷத்தையும் போதையையும் கொண்டிருப்பதுடன் உங்கள் நடத்தையும் மறு சீரமைக்கப்படும். பாடல்: ஓ இரவு பயணியே, களைப்படையாதீர். விடியலுக்கான இலக்கு வெகு தூரத்தில் இல்லை. ஓம் சாந்தி. பிரயாணி என்பதன் அர்த்தத்தை குழந்தைகளாகி நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். வாய்வழி தோன்றல்களாகிய பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு எவராலும் இதை விளங்கப்படுத்த முடியாது. நீங்கள் தேவர்களாக இருந்த பொழுது மனிதர்களாகவே இருந்தீர்கள். உங்கள் குணாதிசயங்களும் மிக நல்லவையாகவே இருந்தன. நீங்கள் சகல தெய்வீக குணங்களும் 16 கலைகளும் நிறைந்தவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் உலகின் அதிபதிகளாக இருந்தீர்கள். நீங்கள் எவ்வாறு சிப்பிகளிலிருந்து வைரங்களாக மாறினீர்கள் என்பதை எந்த மனிதருமே அறிய மாட்டார்கள். நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக முற்றிலும் மாறுகின்றீர்கள். நீங்கள் இன்னமும் தேவர்கள் ஆகவில்லை. நீங்கள் புத்தாக்கம் செய்யப்படுகின்றீர்கள். சிலர் சிறிதளவு மாறியுள்ளனர். சிலரின் குணாதிசயங்கள் 5% மற்றவர்களுடையது 10% மாறியுள்ளன. பாரதம் சொர்க்கமாக இருந்ததை உலகம் அறிய மாட்டாது. கிறிஸ்துவுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் பாரதத்தில் தேவர்கள் இருந்ததாக கூறுகின்றார்கள். அவர்கள் தெய்வீக குணங்களை கொண்டிருந்ததால் தேவ தேவியர்கள் என அழைக்கப்பட்டார்கள். இப்பொழுது அவர்களிடம் அந்த தெய்வீக குணங்கள் இல்லை. அதி செல்வந்தமாக இருந்த பாரதத்தின் வீழ்ச்சி எவ்வாறு இடம்பெற்றது என மக்கள் புரிந்து கொள்வதில்லை. தந்தையே இங்கிருந்து இதை விளங்கப்படுத்துகின்றார். குணாதிசயங்களை மாற்றிக்கொண்டு விட்ட உங்களாலேயே இதை விளங்கப்படுத்த முடியும். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் தேவர்களாக இருந்த பொழுது ஆத்ம உணர்வு உடையவர்களாக இருந்தீர்கள். பின்னர் ராவண ராஜ்யம் ஆரம்பித்த பின்னர் ஷரீர உணர்வு உடையவர்கள் ஆகினீர்கள். இந்த ஷரீர உணர்வு உங்களிடம் உள்ள மிகப்பெரிய நோயாகும். சத்தியுகத்தில் நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவர்களாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் இருந்தீர்கள். உங்களை அவ்வாறு ஆக்கியவர் யார் என எவருமே அறிய மாட்டார்கள். உங்களது வீழ்ச்சி ஏன் ஏற்பட்டது என தந்தை இங்கிருந்து விளங்கப்படுத்துகின்றார். உங்கள் தர்மத்தை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பாரதம் 1% பெறுமதி அற்றதாகிவிட்டது. இதற்கான பிரதான காரணம் என்ன? ஷரீர உணர்வே ஆகும். இந்த நாடகம் முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டது. அதி செல்வந்தமாக இருந்த பாரதம் இப்பொழுது எவ்வாறு ஏழ்மை அடைந்தது என மக்கள் அறிய மாட்டார்கள். நாங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்கு சொந்தமானவர்களாக இருந்தோம். எனவே எவ்வாறு நாங்கள் எமது தர்மத்திலும் கர்மத்திலும் சீரழிந்தவர்கள் ஆகினோம்? தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ராவண ராஜ்யம் ஆரம்பமான பொழுது நீங்கள் ஷரீர உணர்வு உடையவர்கள் ஆகினீர்கள். அதனாலேயே உங்கள் நிலைமை இவ்வாறு ஆகியது. எவ்வாறு வீழ்ச்சி இடம்பெற்றது என ஏணிப்படம் காட்டுகிறது. நீங்கள் 1% பெறுமதி அற்றவர்கள் ஆகியதற்கு ஷரீர உணர்வே பிரதான காரணம். தந்தை இங்கிருந்து இதை விளங்கப்படுத்துகின்றார். அவர்கள் சமய நூல்களில் சக்கரத்தின் கால எல்லையை 100,000 ஆண்டுகள் என காட்டியுள்ளார்கள். இந்நாட்களில் கிறிஸ்துவர்களே விவேகமானவர்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் வைகுந்தம் இருந்ததாக கூறுகிறார்கள்.
புராதன பாரதமே சொர்க்கம் என்று அழைக்கப்பட்டது என அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. இந்நேரத்தில் அவர்கள் பாரதத்தின் முழு வரலாற்றையும் புவியியலையும் அறிய மாட்டார்கள். வெகு சில குழந்தைகளிடம் இந்த ஞானம் சிறிதளவு உள்ளது. ஆனால் அவர்களும் ஷரீர உணர்வில் இருப்பதனால் தங்களை போன்று வேறு எவரும் இல்லை என்று நினைக்கிறார்கள். பாரதம் ஏன் இந்த அளவிற்கு வீழ்ச்சி அடைந்தது என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். தூய்மையாக்குபவரே, வாருங்கள், வந்து ராமராஜ்யத்தை ஸ்தாபியுங்கள் என்று பாபுஜி காந்தியும் கூறுவது வழக்கம். ஆத்மாக்கள் ஒரே நேரத்தில் தந்தையிடமிருந்து நிச்சயமாக சந்தோஷத்தை பெற்றுள்ளார்கள். இதனாலேயே அவர்கள் தூய்மையாக்குபவரை நினைவு செய்கிறார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். சூத்ரர்களிலிருந்து பிராமணர்கள் ஆகிவிட்ட எனது குழந்தைகளும் முழுமையாக ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுவதில்லை. அவர்கள் மீண்டும் மீண்டும் ஷரீர உணர்வு உடையவர்கள் ஆகின்றார்கள். இது ஒரு பழமையான நோய். இதனாலேயே உங்களின் நிலைமை இவ்வாறு ஆகிவிட்டது. ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கு பெரும் முயற்சி தேவை. எந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகின்றீர்களோ அந்த அளவு அதிகமாக தந்தையை நினைவு செய்வீர்கள். ஆகையினால் எல்லையற்ற சந்தோஷம் இருக்க வேண்டும். நினைவு கூறப்படுகிறது, நீங்கள் அப்பாலுள்ள தத்துவமான பிரம்ம தத்துவத்தில் வசிக்கின்ற பரமாத்மாவை சந்திப்பதற்கான அக்கறையுடன் இருந்தீர்கள். நீங்கள் இப்பொழுது அவரை கண்டடைந்து விட்டீர்கள். நீங்கள் 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை அவரிடமிருந்து பெறுகின்றீர்கள். வேறு என்ன உங்களுக்கு வேண்டும்? இயல்பாகவே ஆத்ம உணர்வு உடையவராகி சதா என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் வீட்டில் வாழலாம். முழு உலகமுமே ஷரீர உணர்வில் உள்ளார்கள். அதி மேன்மையாக இருந்த பாரதத்தின் வீழ்ச்சியும் இடம்பெற்றது. அதனுடைய வரலாற்றையும் புவியியலையும் எவருமே உங்களுக்கு கூற முடியாது. இந்த விஷயங்கள் சமய நூல்கள் எதனிலும் குறிப்பிடப்படவில்லை. தேவர்கள் ஆத்ம உணர்வு உடையவர்கள். அவர்கள் தங்கள் ஷரீரங்களை விட்டு வேறொன்றை எடுப்பதை புரிந்து கொண்டார்கள். அவர்கள் இறை உணர்வு உள்ளவர்கள் அல்ல. நீங்கள் அதிக அளவு ஆத்ம உணர்வில் இருக்கும் பொழுது அதிக அளவு தந்தையை நினைவு செய்வதுடன் இனிமையாகவும் ஆகுவீர்கள். ஷரீர உணர்வு உடையவர்கள் ஆகியதாலேயே சண்டை சச்சரவுகளும் குரங்குத்தனமான நடத்தைகளும் இருந்தன. தந்தை அவை அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். இந்த பாபாவும் இவை அனைத்தையும் புரிந்து கொள்கின்றார். சில குழந்தைகள் ஷரீர உணர்வு உள்ளவராகி சிவ பாபாவை மறக்கின்றார்கள். மிகவும் நல்ல குழந்தைகளும் இன்னமும் ஷரீர உணர்வில் இருக்கின்றனர். அவர்கள் முற்றிலுமாகவே ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுவதில்லை. நீங்கள் இந்த எல்லையற்ற வரலாற்றையும் புவியியலையும் எவருக்கும் விளங்கப்படுத்தலாம். அங்கே நிச்சயமாக சூரிய சந்திரவம்ச ராஜ்யங்கள் இருந்தன. நாடகம் பற்றி எவருமே அறிய மாட்டார்கள். பாரதம் இப்பொழுது அதிக அளவு வீழ்ந்து விட்டது. வீழ்ச்சியினுடைய மூல காரணம் ஷரீர உணர்வாகும். சில குழந்தைகளுமே ஷரீர உணர்வு உடையவர்கள் ஆகின்றனர். யார் தங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுக்கின்றார் என அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. எப்பொழுதும் சிவ் பாபாவே உங்களுக்கு கூறுகின்றார் என கருதுங்கள். சிவ் பாபாவை நினைவு செய்யாததாலேயே நீங்கள் ஷரீர உணர்வு உடையவர்கள் ஆகினீர்கள். முழு உலகமுமே ஷரீர உணர்வுக்கு உள்ளாகிவிட்டது. இதனாலேயே தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். உங்களை ஆத்மாக்கள் என்று கருதுங்கள். ஆத்மா இந்த ஷரீரத்தின் மூலம் கேட்டு அவரது பாகத்தை நடிக்கின்றார். தந்தை மிக நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். உங்களில் சிலர் மிக நன்றாக சொற்பொழிவுகள் ஆற்றிய பொழுதும் நல்ல நடத்தையும் தேவையாகும். ஷரீர உணர்வு உடையவர் ஆகியதால் சிலர் தோல்வி அடைகின்றனர். அந்த சந்தோஷமோ அல்லது போதையோ இருப்பதில்லை. பின்னர் அவர்கள் பெரும் பாவ செயல்களை செய்து அதன் காரணமாக அதிக அளவு தண்டனையை அனுபவம் செய்யப்படுகிறது. ஷரீர உணர்வில் இருப்பதனால் அதிக அளவு சேதம் ஏற்படுகிறது. பெரும் தண்டனையும் அனுபவம் செய்யப்பட வேண்டும். தந்தை கூறுகின்றார், இது இறை உலக அரசாங்கம் இல்லையா? இறை அரசாங்கத்தில் எனது வலதுகரம் தர்மராஜ் ஆவார். நீங்கள் நல்ல செயல்கள் செய்கின்ற பொழுது அதிலிருந்து நல்ல பலனை பெறுகின்றீர்கள். தீய செயல்கள் செய்யப்படுவதால் தண்டனை அனுபவம் செய்யப்படுகிறது.
ஒவ்வொருவரும் கர்ப்பப்பை சிறையில் தண்டனையை அனுபவம் செய்கின்றனர். இதை பற்றிய கதை ஒன்றும் உள்ளது. இந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த நேரத்தையே குறிப்பதாகும். ஒரு தந்தைக்கு மட்டுமே புகழ் உரியது, வேறு எவருக்குமே புகழ் இல்லை. இதனாலேயே திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி வைரம் போன்று பெருமதியானது என்று எழுதப்பட்டுள்ளது. மீதி அனைத்தும் சிப்பி போன்றதாகும். சிவ் பாபாவை தவிர வேறு எவராலும் உங்களை தூய்மையாக்க முடியாது. நீங்கள் தூய்மை ஆகினீர்கள், பின்னர் ராவணன் உங்களை தூய்மையற்றவர்கள் ஆக்குகின்றார். இதனாலேயே அனைவரும் ஷரீர உணர்வு உடையவர்கள் ஆகினர். நீங்கள் இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகின்றீர்கள். இந்த ஆத்ம உணர்வு ஸ்திதி 21 பிறவிகளுக்கு நீடிக்கின்றது. எனவே அதன் மகத்துவம் ஒரே ஒருவருக்கே உரியது. சிவ் பாபாவே பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றார். சிவ் பாபா எப்பொழுது வருகின்றார் என எவருமே அறிய மாட்டார்கள். அவரது வரலாறே முதலாவதாக அறியப்பட வேண்டும். பரம்பிதா பரமாத்மாவே சிவன் என்று அழைக்கப்படுகின்றார். ஷரீர உணர்வின் காரணமாகவே வீழ்ச்சி ஏற்பட்டதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது இடம்பெற்ற பின்னரே தந்தை எழுச்சி அடைய செய்வதற்கு தந்தை வருகின்றார். எழுச்சியும் வீழ்ச்சியும் பகலும் இரவும் ஞான சூரியன் உதித்து அறியாமை இருளை அகற்றுகின்றார். ஷரீர உணர்வே மிகப்பெரிய அறியாமையாகும். ஆத்மாக்கள் பற்றி கூற எவருமே அறிய மாட்டார்கள். அவர்கள் இயல்பாகவே ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மா என்று கூறுகின்றனர். அதனால் அவர்கள் அத்தகைய பாவ ஆத்மாக்கள் ஆகின்றனர். இதனாலேயே வீழ்ச்சி ஏற்படுகிறது. நீங்கள் 84 பிறவிகள் எடுத்து ஏணியில் கீழிறங்கினீர்கள். இந்த நாடகம் நிச்சயிக்கப்பட்டது. உலகின் வீழ்ச்சி எவ்வாறு ஏற்பட்டது என்ற உலகின் வரலாற்றையும் புவியலையும் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு எவருமே அறிய மாட்டார்கள். விஞ்ஞானத்தின் மூலம் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டு விட்டதாக அவர்கள் நம்புகிறார்கள். உலகம் மேலும் அதிக தூய்மையற்றதாகவும் நரகம் போன்றும் ஆகிவிட்டதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. பெருமளவு ஷரீர உணர்வு இருக்கிறது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் இப்பொழுது ஆத்ம உணர்வு உடையவர்களாக வேண்டும். பல மிக நல்ல மகாரத்திகளும் இருக்கின்றனர். அவர்கள் இந்த ஞானத்தை மிக நன்றாக பேசுகின்றனர். ஆனால் அவர்களது ஷரீர உணர்வு இன்னமும் அகற்றப்படவில்லை. ஷரீர உணர்வின் காரணமாக சிலரில் கோபத்தின் சுவடும் மற்றோரில் பற்றின் சுவடும் இருக்கின்றன. ஏதாவது ஒன்று காணப்படுகிறது. அனைவரின் குணாதிசயங்களும் சீர்திருத்தப்பட வேண்டும். மிக மிக இனிமையானவர்கள் ஆகுங்கள். இதனாலேயே ஆடும் சிங்கமும் ஒரே ஓடையில் நீர் அருந்துகின்ற உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கே துன்பம் விளைவிக்கின்ற மிருகங்கள் எதுவும் இல்லை. இந்த விஷயங்களை எவரும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் வரிசை கிரமமாக புரிந்து கொள்கின்றனர். பெரும் சிரமத்துடனேயே அவர்களின் கர்ம வேதனை முடிக்கப்பட்டு அவர்கள் கர்மாதீதம் ஆகின்றனர். பலர் ஷரீர உணர்வு உடையவர்கள் ஆகின்றனர். அவர்கள் யார் தங்களுக்கு இந்த வழிகாட்டல்களை கொடுக்கின்றார் என்பதையும் அறிய மாட்டார்கள். எவ்வாறு நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து ஸ்ரீமத்தை பெற முடியும்? சிவ் பாபா கூறுகின்றார், இவரின்றி நான் எவ்வாறு உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுக்க முடியும்? இவர் எனது ரதமாக நிச்சயிக்கப்பட்டவர். ஷரீர உணர்வு உடையவராகி பிழையான செயல்களை செய்வதனால் உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள். பின்னர் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? மிக தாழ்ந்த அந்தஸ்தையே பெறுவீர்கள். கல்வி அறிவில்லாதவர்கள் கற்றவர்களின் முன்னால் தலைவணங்க வேண்டியிருக்கும். பாரதத்தின் வரலாறும் புவியலும் அது இருக்க வேண்டியது போன்று சம்பூர்ணமாக இல்லை என மக்கள் கூறுகின்றனர். இதை அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். உங்களை தவிர வேறு எவராலும் இதை விளங்கப்படுத்த முடியாது. எவ்வாறாயினும் ஆத்ம உணர்வு ஸ்திதி தேவைப்படுகிறது. இத்தகையவர்களாலேயே உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். உங்களில் எவரும் இதுவரை கர்மாதீத் நிலையை அடையவில்லை. இவருக்கு பிரம்மா பாபாவிற்கு பல பொறுப்புகள் உள்ளன. அனைத்தும் நாடகத்தின்படியே நடக்கின்றது என இவர் புரிந்து கொண்டாலும் இவருக்கு பல கவலைகள் இருக்கின்றன. ஆயினும் உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு வித்தியாசமான வழிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும். இதனாலேயே பாபா கூறுகின்றார், நீங்கள் மேலும் அதிக அளவு ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆக வேண்டும்.
உங்களின் மீது எந்த சுமையும் இல்லை. தந்தைக்கு பல சுமைகள் உள்ளன. பிரஜாபிதா பிரம்மாவான இவரே தலைவராவார். எவ்வாறாயினும் சிவ் பாபா இவரினுள் இருக்கின்றார் என எவருமே அறிய மாட்டார்கள். உங்களுக்கு இடையேயும் மிக குறைந்த அளவினரே இந்த நம்பிக்கையை கொண்டுள்ளீர்கள். எப்பொழுது பாரதத்தில் சொர்க்கம் இருந்தது, அது பின்னர் எங்கே சென்றது என்ற இந்த உலக வரலாற்றையும் புவியியலையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எவ்வாறு அதன் வீழ்ச்சி ஏற்பட்டது, எவருமே இதை அறிய மாட்டார்கள். நீங்கள் விளங்கப்படுத்தும் வரை எவருமே புரிந்து கொள்ள முடியாது. இதனாலேயே பாபா உங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். பாடசாலைகளில் உள்ளவர்களுக்கும் எழுதி அவர்கள் உலக வரலாற்றையும் புவியியலையும் காட்ட வேண்டும் என கூறுங்கள். நீங்கள் வீழ்ச்சி பற்றிய சொற்பொழிவுகளையும் கொடுக்க வேண்டும். பாரதம் வைரம் போன்று இருந்தது, எவ்வாறு அது சிப்பி போன்று ஆகியது, இதற்கு எத்தனை வருடங்கள் எடுத்தன. நாங்கள் அவை அனைத்தையும் விளங்கப்படுத்தலாம். நீங்கள் ஆகாய விமானத்திலிருந்து துண்டு பிரசுரங்களையும் போடலாம். விளங்கப்படுத்துபவர்கள் மிகவும் திறமைசாலிகளாக இருக்க வேண்டும். அரசாங்கமும் இதையே விரும்புகிறது. எனவே நீங்கள் டெல்லியில் உள்ள அரசாங்க மண்டபமான விக்யான் பவனுக்கு அனைவரையும் அழைக்க வேண்டும். அது பத்திரிகைகளிலும் பிரசுரிக்கப்பட வேண்டும். அத்துடன் அனைவருக்கும் அழைப்பிதழ்களையும் அனுப்புங்கள். நாங்கள் முழு உலகினதும் வரலாற்றையும் புவியியலையும் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றோம். அவர்கள் தாமாகவே வந்து போவார்கள். இதில் பணமென்ற கேள்வி இல்லை. உதாரணமாக, நீங்கள் ஒருவரை சந்திக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பரிசை கொடுக்க அவர் விரும்பினால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. நீங்கள் அதை சேவைக்கு பயன்படுத்தலாம், ஆனால் உங்களுக்காக அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. தந்தை கூறுகின்றார், உங்களிடம் இருந்து கிடைக்கும் தானத்தினால் நான் என்ன செய்ய முடியும்? நான் உங்களுக்கு முழு பிரதிபலனையும் கொடுக்க வேண்டியிருக்கும். நான் மிகவும் திறமையான பங்கு தரகர். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ஷரீர உணர்வு உடையவர்கள் ஆகுவதனால் தவறான செயல்கள் எதையும் செய்யாதீர்கள். ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுவதற்கு முழு முயற்சி செய்யுங்கள். உங்கள் குணாதிசயங்களை தொடர்ந்தும் சீர்திருத்துங்கள். 2. மிக மிக இனிமையாகவும் குளிர்ச்சியானவர்களாகவும் ஆகுங்கள். உங்களுக்குள்ளே உள்ள தீய ஆவிகளான கோபத்தையும் பற்றையும் அகற்றிவிடுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் மரியாதை கொடுக்கின்ற உங்கள் பதிவேட்டை மிகவும் நல்லதாக வைத்திருந்து பெரும் சந்தோஷ தானங்களை செய்யும் ஒரு புண்ணிய ஆத்மா ஆகுவீர்களாக. இந்நேரத்தில் நீங்கள் அனைவரும் மரியாதை கொடுக்கின்ற உங்கள் பதிவேட்டை மிகவும் நல்லதாக எங்கும் வைத்திருக்க வேண்டும். இந்த இசை தட்டு எங்கும் ஒலிக்கும். மரியாதையை கொடுத்து மரியாதையை பெறுங்கள். இளையவர்களுக்கும் மரியாதை கொடுங்கள், முதியவர்களுக்கும் மரியாதை கொடுங்கள். மரியாதை கொடுக்கின்ற உங்கள் பதிவேடு இப்பொழுது வைத்திருக்கப்பட வேண்டும். அப்பொழுதே நீங்கள் சந்தோஷ தானத்தை கொடுக்கின்ற மகாதானியாகவும் ஒரு புண்ணிய ஆத்மாவாகவும் ஆகுவீர்கள். ஒருவருக்கு மரியாதை கொடுப்பதனால் அவரை சந்தோஷமடைய செய்வது ஒரு பெரும் புண்ணிய செயல். அதுவே உண்மையான சேவை. ஸ்லோகம். ஒவ்வொரு கணத்தையும் இறுதி கணமாக கருதியவாறே முன்னேறி செல்லுங்கள். நீங்கள் சதா தயாராக இருப்பீர்கள். அவ்யக்த இஷாரா. உங்கள் நம்பிக்கை என்ற அஸ்திவாரத்தை பலப்படுத்தி சதா பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். ஞானம் என்னும் பாடம் உள்ளதை போல் சேவை என்னும் பாடமும் உள்ளது. நம்பிக்கை உடைய புத்தியை உடையவர்களாலேயே முன்னணியில் ஓர் இலக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும். நீங்கள் பொறுப்பான ஆத்மாக்கள் என்பதனால் காலையிலிருந்து இரவு வரை உங்களுக்கான ஒரு நிகழ்ச்சியை தயார் செய்து கொள்ளுங்கள். உங்கள் தினசரி நாட்குறிப்பேட்டை உருவாக்குங்கள். நீங்கள் சாதாரணமான ஆத்மாக்கள் அல்ல, ஆனால் உலக உபகாரி ஆத்மாக்கள். ஒரு நபரின் மகத்துவத்திற்கு ஏற்பவே அவரின் தினசரி நேர அட்டவணை அமைக்கப்பட்டிருக்கும்.
ஓம் சாந்தி. மாத்தேஸ்வரி மம்மாவின் விலைமதிப்பற்ற மேன்மையான மகா வாசகங்கள். 1. தமோகுணி மாயையின் விரிவாக்கம். சதோகுணி, ரஜோகுணி, தமோகுணி என்ற 3 வார்த்தைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் இவற்றை மிக சரியாக புரிந்து கொள்வது அவசியம். இம்மூன்று குணங்களும் ஒரே நேரத்தில் காணப்படுகின்றன என மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் விவேகம் எங்களுக்கு என்ன கூறுகிறது? இம்மூன்று குணங்களும் தொடர்ந்தும் ஒரே நேரத்தில் இருக்கின்றனவா, அல்லது 3 குணங்களின் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு யுகத்திலும் வெவ்வேறாக காணப்படுகின்றனவா? இந்த 3 குணங்களும் ஒரே நேரத்தில் காணப்படுவதில்லை என்றே விவேகம் கூறுகிறது. சத்திய யுகமாக இருக்கும் பொழுது சதோகுணியாகவும், துவாபர யுகமாக இருக்கும் பொழுது ரஜோகுணியாகவும், கலியுகத்தில் தமோகுணியாகவும் உள்ளது. சத்தோவாக இருக்கும் பொழுது ரஜோ அல்லது தமோகுணம் இருப்பதில்லை. ரஜோவாக இருக்கும் பொழுது சத்தோகுணம் இருக்க முடியாது. இவை 3ம் தொடர்ந்தும் ஒரே நேரத்தில் காணப்படுவதாக மக்கள் நம்பி வருகின்றனர். இவ்வாறு கூறுவது ஒரு பெரும் தவறு. ஒரு நபர் உண்மையை கூறுவதுடன் எந்த பாவத்தையும் செய்யாதிருந்தால் அவர் சத்தோகுணி என்று மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் விவேகம் கூறுகிறது என்னவென்றால், நாங்கள் சத்தோகுணி என்னும் பொழுது அங்கு முழுமையான சந்தோஷம், அதாவது முழு உலகமும் சத்தோகுணி என்பதே அர்த்தமாகும். உண்மையை கூறும் ஒருவர் சத்தோகுணி எனவும், பொய் பேசும் ஒருவர் கலியுகத்து தமோகுணியானவர் எனவும் உங்களால் கூற முடியாது. உலகம் இவ்வாறாகவே தொடர்ந்துள்ளது. நாங்கள் அதை சத்திய யுகம் என கூறும் பொழுது முழு உலகமும் சதோகுணியாகவும் சதோபிரதானமாகவும் உள்ளது என்பதே அதன் அர்த்தம். ஆம், முழு உலகமும் சத்தோகுணியாக இருந்த பொழுது ஒரு காலத்தில் சத்யுகம் அவ்வாறு இருந்தது. அந்த சத்தியோயுகம் இப்பொழுது இல்லை. இப்பொழுது கலியுகத்து உலகமும் முழு உலகமும் தமோ பிரதான் ராஜ்யம் என்பதாகும். இந்த தமோ பிரதான் உலகில் எவ்வாறு சதோகுணி இருக்க முடியும்? இப்பொழுது பிரம்மாவின் இரவு என்று அழைக்கப்படுகின்ற கார் இருள் உள்ளது. பிரம்மாவின் பகல் சத்திய யுகமும் பிரம்மாவின் இரவு கலியுகமும் ஆகும். எனவே எங்களால் இரண்டையும் இணைக்க முடியாது. 2. உங்களை சுவையற்ற இக்கலியுகத்திலிருந்து அந்த சாரம் நிறைந்த சத்தியுகத்திற்கு அழைத்து செல்வது கடவுளின் பணி மாத்திரமே ஆகும். இக்கலியுகம் ஏன் சுவையற்ற உலகம் என்று அழைக்கப்படுகிறது? ஏனெனில் இவ்வுலகில் சுவை எதுவும் இல்லை, அதாவது எதிலும் சக்தி இல்லை, அதாவது சந்தோஷம், அமைதி அல்லது தூய்மை இல்லை. உலகத்தில் நிலவிய சந்தோஷம், அமைதி, தூய்மை என்பன இல்லை. இவ்வுலகில் 5 விகாரங்கள் இருப்பதனால் எந்த சக்தியும் இல்லாதுள்ளது. எனவே இவ்வுலகம் பயத்தின் கடல் எனவும் கர்ம பந்தனங்களின் கடல் என்றும் அழைக்கப்படுகிறது. இதனாலேயே மக்கள் சந்தோஷமற்று கடவுளை அழைக்கின்றார்கள். கடவுளே எங்களை கடலின் அக்கறைக்கு அழைத்து செல்லுங்கள். நிச்சயமாக பயமற்ற உலகம் ஒன்று இருப்பதனாலேயே, அதாவது அவர்கள் செல்ல விரும்புகின்ற பயமற்ற உலகம் இருப்பதையே அது காட்டுகிறது. இதனாலேயே உலகம் பாவக்கடல் என்று அழைக்கப்படுகிறது. மக்கள் இதிலிருந்து நீங்கி புண்ணிய ஆத்மாக்கள் இருக்கும் உலகிற்கு போக விரும்புகின்றார்கள். எனவே 2 உலகங்கள் உள்ளன. ஒன்று சாரம் நிறைந்த சத்யுக உலகமும் மற்றொன்று சுவையற்ற கலியுக உலகமும் ஆகும். 2 உலகங்களும் இப்பூமியில் உள்ளன. கடவுள் இப்பொழுது அந்த சாரம் நிறைந்த உலகத்தை ஸ்தாபிக்கின்றார். அச்சா. ஓம் சாந்தி.